வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரசாங்காட்ஸ் யூடியூப் சேனல். சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படும் தலைப்புகளை, சர்ச்சையான விஷயங்களையும் உங்கள் கண் முன் கொண்டு வந்து விவாதிக்கிறோம். இன்று நாம் பேச்சும் பலமான ஒரு தலைப்பை ஆராய்வோமா? அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் கூறிய கருத்துக்கள் பற்றிய விவாதம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் என்று சொல்வது இப்போது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்றும், அதற்கு பதில் கடவுளின் பெயரை கூறியிருந்தால் எதிர்க்கட்சியினர் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கலாம் என்றும் அவர் கடுமையாக பேசியிருப்பது ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டது. இந்த கருத்து ஒரு மிகுந்த விமர்சனங்களுக்கு ஆளாகி சமூக வலைத்தளங்களிலும் பொதுமக்களிடையிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதனை எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் திரையுலக பிரபலங்களும் கடுமையாக கண்டித்து வராங்க. இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டின் பிரபல நடிகரும் மக்களும் இடையே அரசியல் ஆர்வத்தை கிளப்பி வரும் விஜய் தனது எக்ஸ் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கண்டனத்துடன் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் ஒரு பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம், ஆனா இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவியல் ஆளுமை பெற்ற ஒரு நபர் என்றும், அம்பேத்கர் என்ற பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ்ச்சியுடன் உச்சரிக்கலாம். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று நம்ம இளைய தளபதி சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணா சொல்லியிருக்காரு. விஜயின் இந்த அறிக்கைக்கு தமிழகம் முழுவதும் ஆதரவுடன் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அம்பேத்கரை போற்றும் மக்கள் சமூக வலைத்தளங்களில் அம்பேத்கர் அவமதிப்பு நியாயமா என்ற கேள்வி எழுப்பி மத்திய அரசை விமர்சித்து வராங்க. இதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்ந்துள்ள ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் விஜயின் இந்த தைரியமான நடத்தையை வெகுவாக பாராட்டியும் வராங்க. தொகுப்பாக சொல்ல போனால் அம்பேத்கர் என்பதின் ஒருவரின் பெயர் அல்ல, அது ஒரு இயக்கத்தின் அடையாளம். அவரது பெயரை சிறுமைப்படுத்துவது மட்டுமல்ல, அது இந்தியாவின் ஜனநாயகத்தையும் சிறுமைப்படுத்துவது செயலாக கருதப்படுகிறது. விஜய் மட்டுமல்லாமல் பலர் அம்பேத்கர் குறித்து உரிமையுடன் எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த சர்ச்சை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன காய்ஸ்? விஜயின் இந்த தைரியமான நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழே கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. பிரசாங்காட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். உங்களுடன் நான் பிரசாந்த். தொடர்ந்து நன்றி.